வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். நெகட்டிவ் பிஹேவியர்ஸ், பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் அப்படின்னு ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் உண்டு. நம்மளோட வெளிப்படுத்தக்கூடிய பழக்க நடத்தைகளை பற்றி சொல்கிறதுக்கு ரெண்டு விதமான ஆஸ்பெக்ட்ஸில் சொல்ல முடியும். ஒன்று எதிர்மறையான பழக்கங்கள், ஒன்று நேர்மறையான பழக்கங்கள். எதிர்மறையான பழக்கங்கள் என்ன? என்வி, ஜெலஸ், ரேஜ், ஃபியர், ஆங்கர், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இது எல்லாமே எதிர்மறையானது தான். இந்த ஆங்ஸைட்டியோட அடுத்த ஃபார்ம் தான் டிப்ரெஷன். ஆங்ஸைட்டின்றது என்ன? எல்லா நேரத்திலையும் நமக்கு ஏற்புடையது மட்டுமே நடக்க வேண்டும் அப்படின்னு. முதல்ல மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் வந்துட்டுன்னு சொன்னால் இந்த ஆங்ஸைட்டின்ற வார்த்தைக்கே இடமில்லை. அப்புறம் தானே ஆங்ஸைட்டிக்கு அப்புறம் அதனோட அடுத்த ஃபார்மேட்டில் நம்ம டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதனால ஆங்ஸைட்டின்றது என்ன? எப்பவுமே நம்மளுக்கு சரியானது மட்டும்தான் நடக்கணும். வி ஷுட் ஹேவ் ஒன்லி சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், அதாவது திருப்தி இல்லாமல் எந்த வேலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனோட வெளிப்பாடு தான் அது எதுவும் நடந்துருமோ அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் தான் அப்படி நடக்கக்கூடாது, எதுவும் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு முதல்ல ஆங்ஸைட்டி வருது. ஆனால் ஒரு விஷயம் நடக்கிறது, நல்லபடியாக பரீட்சைக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு எத்தனை சாப்டர் இருக்கோ அத்தனையும் படிக்கணும். அத்தனை பாடங்கள் இருக்கிற கேள்வி, அதுக்குண்டான பதில் எல்லாத்தையும் முழு முயற்சியாக ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிச்சுட்ட பிறகு அங்கே பரீட்சை சரியாக எழுத மாட்டோம்ன்ற அந்த ஆங்ஸைட்டியே இருக்காது. பரீட்சை நல்லபடியாக எழுதுவோம். அப்போ பரீட்சை எழுதினா அதில் கிடைக்கக்கூடிய மதிப்பெண்களும் தேவையானதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ போதுமான அளவுக்கு சிறப்பான மதிப்பெண்கள் வந்ததுன்னா அதனோட ரிசல்ட் என்ன? பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான். அப்போது முதல்ல ஒரு போதுமான அளவுக்கு முயற்சியை போட்டுட்டோம்னு சொன்னால் அது எண்டு ரிசல்ட்ஸ் வந்து என்ன ஏற்புடையதாக தான் இருக்கும். ஆனால் எண்டு ரிசல்ட்ஸ் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? முதல்ல முயற்சி சரியான அளவு போட்டிருக்க மாட்டோம். அப்போ முயற்சி சரியான அளவு போட்டுள்ள அப்போ அதுக்கு எந்த விதமான ஒரு கான்ஷியஸை நம்மளை பிரிக் பண்ணாத பொழுது இப்போ ஆங்ஸைட்டி மட்டும் எப்படி வரும்? ஃபியர் மட்டும் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இது போல கருத்துக்களை பிள்ளைங்களுக்கு நம்ம புரிய வச்சுட்டா எப்பொழுதுமே ஃபியர் என்ற வார்த்தையே இல்லை. ஃபியர் இல்லாட்டா ஆங்ஸைட்டியும் இல்லை. சரியாக பணி செய்யலை அப்படின்னா தான் தவறு. இட் மே லைக்லி டு க்ரீப் இன். அது தவறு உள்ள நுழைஞ்சதுன்னா அந்த தவறை சரிப்படுத்துறதுக்கு மேலும் மேலும் பிழைகளை செய்ய வேண்டி வரும். அந்த பிழை தொடர்ந்து செய்யும்போது அது எப்பொழுதும் என்ன ஏற்புடைய ரிசல்ட்டை தராது. எண்டு ரிசல்ட் வந்து ஏற்புடையதாக இருக்காதுன்னு சொன்னால் அப்போ அங்கே ஆங்ஸைட்டி வரும். ஆங்ஸைட்டி என்ன? நமக்கு எப்போவும் தவறு நடக்கக்கூடாது அப்படின்னா தவறு நடக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துட்டோமான அதுக்கு முன்னாடி எல்லாமே சரியாக செய்யணும் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டத்தை வளர்த்துக்கணும். அதனால் இப்படி சரியாக செய்யணும்ன்றது எண்ண ஓட்டத்துக்கு ஏன் வரல நம்மளுக்கு அப்படின்னா we don't have clarity thought process இல்லை. கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் முதல்ல இல்லை. கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் இல்லாதனால சரியான அளவுக்கு யோசிக்கலை. ஏதோ ஒன்று செய்வோம், அது சரியாக ஆயிடணும் அப்படின்னா கிளியர் திங்கிங் ப்ராசஸ்க்கு, அதாவது சரியான முறையில் தெளிவாக யோசனை பண்ணுறதுக்கு மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும். மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக என்ன பண்ணணும்? அதற்கு இசை ஒரு நல்ல துணையாக நிற்கும். அதை இசையை தொடர்ந்து பாடுறது காட்டிலும் தொடர்ந்து கேட்கிற ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கிட்டா, அதாவது பேசிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பியில் இஃப் யூ ஆர் சப்ஜெக்டிங் அவர் செல்ஃப் டு லிசன் ரெகுலர்லி அது என்ன பண்ணும்னா தெளிவான யோசனைகளுக்கு வழிவகுக்கும். தெளிவான யோசனைகள் இருந்தால் எல்லா செய்திகளையும் எதற்கெல்லாம் தொடர்புடையதாக நம்ம தெளிவான யோசனைகள் வேணுமோ அது எல்லாத்துக்குமே தெளிவான யோசனைகள் இருந்தால் தெளிவான சிந்தனைகள், தெளிவான எண்ண ஓட்டங்கள், அது எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். எண்ணம், சொல், செயல் மூன்று வகையிலுமே என்ன இருக்கணும்? தெளிவான எண்ண ஓட்டங்கள், தெளிவான செயல்பாடுகள் இருக்கும். தெளிவான செயல்பாடுகள் இருந்தால் அங்கே தவறான புரிதல் இல்லைன்னு சொன்னால் அங்கே ஆங்ஸைட்டி இல்லை. தவறான செயல்கள் செய்ய மாட்டோம். தவறான செய்யலைன்னா ஆங்ஸைட்டியே இருக்காது. ஏன்னா தப்பாக செய்தால் தான் அது சரியாக ஒத்துக்கணுமே எல்லாரும் அப்படின்னு நினைப்போம். நமக்கு தவறாக செய்துட்டோம்னு எப்படி தெரியுதோ அதுபோல் எதில் அதை பார்த்து அதை கிளியர் பண்ணி செக் பண்ணுறவங்களுக்கு அது நிச்சயமாக தெரியும் தானே. ஹவு தே கேன் அதை எப்படி அவங்க ஓவர்லுக் பண்ண முடியும்? பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இருந்தால் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட், மன முதிர்ச்சி, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மன முதிர்ச்சி வந்ததுனாலே அங்கே ஆங்ஸைட்டி இல்லை. ஆமாம், போன பரீட்சையில் நம்ம சரியாக படிக்கலை, அதனால் மதிப்பெண்கள் என்ன பண்ணலை, திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை. அதனால் மறுபடியும் என்ன செய்யணும்? we should redo this
அதாவது இது ஒரு யூனிட் டெஸ்ட்டில் தான் குறைவான மார்க்குன்னு சொன்னால் அடுத்த டெர்மினல் எக்ஸாமினேஷன்ஸில் நம்ம நல்லபடியாக பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதனால் ஆங்ஸைட்டின்ற வார்த்தைக்கு அடிப்படையில் என்ன வீக்னஸ்ஸு, we are not clear in our thought process அப்படின்னு. இப்போ கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் கிடைக்கிறதுக்கு சிறப்பான அளவில் இசையை தொடர்ந்து கேட்டாக்க நம்மளுக்கு அது என்ன பண்ணும், நல்ல பலனை அளிக்கும். எது போல இசை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல யூ ஷுட் லிசன். பாசிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தான் வேணும். ஆனால் அங்கே வந்து என்ன இருக்கக்கூடாது, லிரிக்ஸ் இருந்தால் அது இட் வில் கேரி என்ன பண்ணோம், ரொம்ப தூரத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போயிடும். அந்த மொழி நம்மளை என்ன பண்ணிடும், அதுலேருந்து இட் மேக்ஸ் யூ டு வேண்டர், மேக்ஸ் அவர் மைண்ட் டு வேண்டர் ஃபர்தர். இன்னும் வெளியில் போயிடும். மறுபடியும் யூ ஷுட் கெட் பேக் டு தட் ஒரிஜினல் பிளேஸ்க்கு வரத்துக்கு இன்னும் நேரம் பிடிக்கும். அதனால் மொழி வார்த்தைகள் இல்லாத இசை டியூனில் மட்டும் இருந்து, அதாவது தந்தி கருவியிலையோ இல்லை பிளக்கிங் கருவிலையோ வேறு எப்படியோ இசைக்கருவிகள் மூலம் தயாரிக்கப்பட்ட ஒரு இசை என்ன பண்ணோம், சிறப்பான ஒரு பலனை அளிக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.